41 உயிர்களை இழந்த குடும்பங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக மேற்கொள்ளும் உதவிகள் என்னன்றத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 20 லட்சம் இழப்பீடு தொகை வந்து அக்டோபர் 17ஆம் தேதி அன்னைக்கு கரூர்ல ஒரு மண்டபத்தில் வைத்து பாதிப்படைந்த குடும்பங்களுக்கு தளபதி விஜய் அவர்களே வழங்க இருக்காரு. அதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரி தலைவர் தாவேகா உறுப்பினர் மரிய வில்சன் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 5000 என வாழ்நாள் முழுவதுமே வழங்க இருக்காரு. அதன் பிறகு கல்வி தகுதிக்கு ஏற்ப வேலை வாய்ப்பு வழங்கிடவும் மற்றும் ஆயுள் காப்பீட்டு செய்து தரவும் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ உண்மையிலேயே கிரேட் நியூஸ்ங்க. Congratulations and biggest thanks for Maria Wilson அண்ணா. அதற்கு அடுத்தபடியாக நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக பாதிப்படைந்த அனைத்து குடும்பங்களையும் தத்தெடுத்து அவர்களுக்காக எப்போதுமே குடும்பத்தில் ஒருவராக ஆதரவாக இருக்க சில விஷயங்களை மேற்கொள்ள இருக்கின்றனர். ஒவ்வொரு குடும்பங்களுமே தளபதி மேல தவறு இல்ல அப்படின்றத உணர்ந்த வரைக்கும் தர்மமே வென்றதுங்க. மக்களோட குறைகளை கேட்டு மக்களோடு மக்களா பயணிக்க விஜய் அவர்கள் முடிவு செய்துள்ளார். அதற்கான வேலைகளையும் 2ஆம் கட்ட தலைவர் மூலமாக மேற்கொள்வார். சோ திரும்பவும் சொல்றேன், தாயகத்தை காக்க தமிழகத்தை எதிரியின் பிடியிலிருந்து நீக்க மக்களின் குறைகளை போக்க தங்கைகளின் பாசத்தோடு தொண்டர்களின் ஆரவாரத்தோடு நம்ம விஜய் கண்டிப்பா வருவார். மக்களாட்சி என்பது 2026 தேர்தல்ல சாத்தியமாகும் பாருங்க. சோ இந்த வீடியோவுக்கு கீழ மக்களின் மன்னனே அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.